நிர்வாக திறனற்ற திமுக அரசின் தொடர் அலட்சிய போக்கால் தமிழகம் போதை மாநிலமாக மாறியிருக்கிறது. குட்கா, மது, கள்ளச்சாராயம், கஞ்சா என உள்நாட்டு தயாரிப்புகளை தாண்டி 1 கிராம் 5000 ரூபாய் வரை விற்பனையாகும் வெளிநாட்டு தயாரிப்புகளும் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் அரசு செய்திருக்கும் இந்த சாதனை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக மக்களே, இது வெறும் செய்தி அல்ல. கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் செய்திருக்கும் சாதனையை பாராட்டி நியூஸே வாசிக்கும் பாராட்டு மடல். தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவேன் என சட்டையை கிழித்து கொண்டு சபதமேற்ற ஸ்டாலின் சொன்னபடியே போதை மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் என அடிக்கடி சொல்லி வரும் ஸ்டாலினின் அரசு சொன்னதை போலவே ஏழைகள், நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் என எல்லா தரப்பு மக்களுக்கும் அவரவர் பொருளாதார நிலைக்கேற்ப போதைப் பொருள் கிடைப்பதை உறுதி செய்திருக்கிறது. கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து நிமிடத்திற்கு நிமிடம் பணம் சம்பாதிக்கும் பெரும் செல்வந்தர்கள் இப்போது மெத்தக்ளோன் என்கின்ற புதுவகை போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகிறார்களாம். அரசியல் பிரமுகர்களின் மகன்கள், தொழிலதிபர்களின் மகன்கள், சினிமா பிரபலங்களின் வீட்டு பிள்ளைகள் என பல இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதுவரையில் வெளியில் சொல்ல முடியாமல் பல கோடீஸ்வரர்கள் உள்ளத்தில் புதைத்து வைத்திருந்த உண்மை சமீபத்தில் வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னையில் சுமார் 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 93 கிலோ மெத்தக்ளோன் போதைப் பொருள் சிக்கியது. இந்த போதைப் பொருளை கிராமிற்கு 5000 ரூபாய் வரை கொடுத்து வாங்குகிறார்கள் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். கோடீஸ்வரர்களின் நிலை இப்படி என்றால், பணக்காரர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் என்கின்ற போதைப் பொருளும் கஞ்சா உட்பட திராவிட மாடல் உள்நாட்டு தயாரிப்புகளும் வியாபாரமாகி கொண்டு இருக்கிறது. நடுத்தர மக்களை மது, குட்கா என போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கும் கும்பல் ஏழைகளை கள்ளச்சாராயம் குடிக்க வைத்து சுடுகாட்டுக்கு கூட்டிச் செல்கிறது. போதை வஸ்தை பயன்படுத்தி பரலோகம் செல்ல தயாராகும் போதை ஆசாமிகள் போகும்போது சும்மா போறதில்லை. போதையில் பேதையின் மீது பாயும் ஆசாமிகள் பல பெண்களின் வாழ்வை சீரழிக்கின்றனர். இதனால் நாட்டில் போக்சோ குற்றங்கள் அதிகரித்து சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. போதையில் நம்பர் 1 இடத்தை பிடித்த தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலங்கள் பட்டியலிலும் முதல் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. தமிழகத்தில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலனுக்காக எந்த சாதனையையும் செய்யவில்லை. மாறாக இளைஞர்கள், மாணவர்களை சீரழிக்கும் புது புது போதைப் பொருட்கள் வந்து கொண்டு இருப்பதுதான் விடியா திமுக அரசின் சாதனையாக இருக்கிறது என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டமன்றத்திற்குள் குட்காவோடு நுழைந்த ஸ்டாலினும் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகம் இருப்பதாக நீலி கண்ணீர் வடித்த கனிமொழியும் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பின்னர் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த அரும் பெரும் சாதனையை செய்திருக்கும் ஸ்டாலினை தமிழ் சமூகம், குறிப்பாக தமிழ் பெண்கள் பாராட்ட வேண்டாமா? பாராட்டியே தீர வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நம்பர் 1 முதல்வர் தான்.